இந்தியாவின் இரும்பு மனிதர் திருமிகு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய பொக்கிஷம். அற்புதமான ஒரு மனிதர். அவர் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார். பிரதம மந்திரி ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கும் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் மகாத்மா காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அந்த பிரதமர் பதவி வேணான்னு சொல்லிட்டார். அந்தளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் மனிதர். அந்த பதவியை வேணான்னு யாராவது இன்றைக்கி சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அவர் வேணான்னு சொன்னார். ஒரே காரணம் மகாத்மா காந்தி மேலே இருந்த ஒரு பற்றுதல். ஒரு முறை பார்லிமெண்ட்டில் ஒரு தகவல் சொல்கிறார். எதிர்க்கட்சிகள் அந்த தகவல் தவறுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு வரேன்னு திரும்பவும் செக்ரட்டரியேட்டுக்கு போகிறார். போய் அங்கே செக் பண்ணுறார். அந்த கொடுத்த அதிகாரி சரியாக கொடுத்துருக்காரா தப்பாக கொடுத்துருக்காரான்னு. அங்கே செக் பண்ணும்போது கொடுத்த தகவல் முழுமையான தவறுன்னு தெரியுது. திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன், நடந்தது தவறு, தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மந்திரி சொல்கிறாரு, என் மேலே தப்பு இல்லை, அதிகாரி கொடுத்தது தான் சொன்னேன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும், கேட்காதீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார். அப்போ வல்லபாய் பட்டேல், அதிகாரி கொடுத்திருந்தாலும் அதை சரிபார்த்து வர வேண்டியது என்னுடைய கடமை. நான் மெசஞ்சர் கிடையாது, அமைச்சர். அதிகாரி கொடுத்தாருங்கிறதுனால அப்படியே இங்கே அங்கே கொடுத்து இங்கே கொண்டாந்து கொடுக்கறதுக்கு என்னுடைய வேலை கிடையாது. மெசஞ்சர்னால் அந்த பியூன் மாதிரி வேலை நான் செய்யலை. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கேன். ஒரு அதிகாரி கொடுத்த தகவலை சரியாக தவறான சரி பார்த்துருக்கணும். நான் முழு நம்பிக்கையில் சொன்னது தவறு, அதனால் என் மேலே தான் தவறு அப்படின்னு மன்னிப்பு பகிரங்கமாக கேட்டார். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒன்றும் இல்லாததுக்கே எதுக்கு அந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சிறந்த உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேற்கொண்டு பேசும்.